ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமுதா சமையல். நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்னு கொடுத்துருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் பக்கோடா ரெசிபி தான். எல்லோருக்கும் ரொம்ப பிடிச்சமான ரெசிபி. இது எப்படி நம்ம வீட்டிலே செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துருக்கிறேன். கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துகிட்டு இன்றைக்கி வந்து 1/4 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்க்க போகிறேன். ஸோ கால் கிலோவுக்கு வந்து ஒரு ஒரு 2 வந்து டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர், தனி மிளகாய் தூள் அதை எடுத்துக்கோங்க. உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு. இது 3 மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரெக்டான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம பஜ்ஜி மாவுக்கு பிசைவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சியில் வர மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு, லெமனு எல்லாத்தையும் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இந்த மிக்ஸ்சர் வந்து கலக்கும் போது, அதாவது கார்ன்ஃப்ளவர் மாவு, சில்லி பவுடரு இதெல்லாம் கலக்கும் போது நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கனால வந்து சிக்கனில் ஒட்டாது. ஸோ வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் சேர்த்துட்டு சிக்கனை போட்டு நல்லா கலரிடுங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1/2 லெமன் மட்டும் பிழிஞ்சு விட்றேன். பிழிஞ்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வந்து காலையில் சமைக்க போகிறீங்கன்னா வந்து ஓவர் நைட் கூட ஊற வைக்கலாம். நான் வந்து ஒரு 2 hours தான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சாலே போதும். 2 hours ஊற வச்சாலே. உடனே வந்து செய்ய போகிறீங்க அப்படின்னா, அதாவது ஊற வைக்கலாம் டைம் இல்லை அப்படின்னா ஃப்ரீசரில் வைங்க. ஃப்ரீசரில் வச்சிங்கனாலே வந்து சீக்கிரமாக வந்து ஊறிடும். அதுக்காக தான். நீங்கள் ஓவர் நைட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸை போட்டுடலாம். நார்மலாக அந்த சிக்கன் பக்கோடா போடுறதுல என்ன ஒரு ட்ரிக்குன்னா, உள்ளே வந்து வேகாமல் இருக்கும். எண்ணெய் நல்லா சூடாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஆனால் வந்து உள்ளே வந்து வேகாமல் ரத்தக்கரையாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணுன்னா வந்து இந்த மாதிரி போட்டுட்டு சிம்லேயே வச்சுருங்க, இல்லை மீடியம் ஃப்ளேமில் வைங்க. அது மாதிரி வச்சிங்கனாலே வந்து நல்லா உள்ளே குக் ஆகிட்டு இந்த மாதிரி மசாலாலாம் நல்லா பிடிச்சி ரெடியாகி வரும். நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரியே வந்து சிக்கன் பக்கோடா ரெடியாக இருக்கும். டபுள் ரோஸ்டட் மாதிரி இருக்கும். 2 தடவை நம்ம ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பொறுமை கொஞ்சம் வேணும். பொறுமையாக வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போட்ட உடனே வந்து அப்பளம் பொரிக்கிற மாதிரி போட்ட உடனே எடுக்காதீங்க. அது உள்ளெல்லாம் நல்லா குக் ஆகணும். ஸோ அதனால் வந்து ஒரு பேட்ச் எடுத்து நான் போட்டு நெக்ஸ்ட்டு பேட்ச் போட்டிருக்கேன். போட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிங்கன்னா வந்து நல்லா வந்து இது குக் ஆகிடும். மசாலாலாம் கோட் ஆகி கிடைக்கும் நமக்கு. நான் கேசரி பவுடர் எதுவுமே வந்து கலருக்கு ஆட் பண்ணல. வெறும் நம்ம ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா வந்து நல்லா கலர் கொடுக்குது. நல்லா மசாலாலாம் நல்லா கோட் ஆகி நம்ம கடையில் சாப்பிட்ற மாதிரி சிக்கன் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்லேயும் சிக்கன் பக்கோடா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய எல்லா ரெசிபீஸையும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.